சென்னை உஸ்மான் சாலையில் மேம்பால கட்டுமான பணி தொடங்க உள்ளதால் அச்சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜேஷ் நேரலையில் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜேஷ், தற்போது இந்த கட்டுமான பணிகள் தொடங்குவதை ஒட்டி என்ன மாதிரியான போக்குவரத்து மாற்றங்கள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். எப்பொழுதுமே பரபரப்பாக காணக்கூடிய ஒரு சாலை தான் தெற்கு உஸ்மான் சாலை. டி நகரில் இருக்கக்கூடிய தெற்கு உஸ்மான் சாலை தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட எந்த விதமான பண்டிகை வந்தாலும் பல்லாயிரக்கணக்கான கூடக்கூடிய ஒரு இடமாக இது பார்க்கப்படுகிறது. அனைத்து நகரங்களுக்கும் இணைக்கக்கூடிய ஒரு பேருந்து நிலையம் டி நகர் பேருந்து நிலையம். அதற்கு எதிரே இருக்கக்கூடிய சாலை தான் உஸ்மான் சாலை. இந்த சாலை தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. தெற்கு உஸ்மான் சாலையிலிருந்து வடக்கு உஸ்மான் சாலை வரைக்குமே மேம்பாலம் கட்டும் பணி என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. அடுத்த ஓராண்டு வரைக்குமே இந்த பணி என்பது நடைபெற இருக்கும் என்று கூறப்படுகிறது. இந்த மேம்பாலத்தை பொறுத்த வரைக்குமே போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுவதால் இந்த மேம்பாலம் கட்டும் பணி என்பது அறிவிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது அதற்கான அந்த பணிகள் என்பது தற்பொழுது தொடங்கியிருக்கிறது. உஸ்மான் சாலையை பொறுத்த வரைக்குமே இங்கிருந்து பிரதானமாக இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை, சிஐடி நகர், பாரிமுனை உள்ளிட்ட பெரும் நகரங்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் வணிகங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்த உஸ்மான் சாலை என்பது தற்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. சரியாக ஓராண்டுக்கு இந்த பணிகள் என்பது நடைபெறும். இங்கிருந்து பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து போலீசார் அதற்கான அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் வந்து இந்த சாலை மூடப்பட்டிருப்பதை அறிந்து திரும்பி செல்லக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. போக்குவரத்து மாற்றத்தை பொறுத்த வரைக்குமே இங்கிருந்து சைதாப்பேட்டைக்கு செல்லக்கூடிய மக்கள் என்பவர்கள் கண்ணமாப்பேட்டை சுடுகாடு வழியாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி பனகல் மாளிகை இருக்கக்கூடிய அந்த மேம்பாலத்தில் மேலே வாகனங்கள் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அவை சர்வீஸ் சாலை வழியாக வந்து பர்கிட் சாலை வழியாக திரும்ப வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போல சிஐடி நகர் செல்ல வேண்டும் என்றால் மூரப்பா தெரு அந்த வழியாக செல்ல வேண்டும் என்றெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் என்பது நடைபெற்றிருக்கிறது. இந்த பணிகள் என்பது சரியாக ஓராண்டு வரை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பணி என்பது ஓராண்டு வரை நடைபெற்று நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வினிதா, உஸ்மான் சாலையில் மேம்பால கட்டுமான பணி நடைபெற இருப்பதால் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நேரலையில் வந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.